உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் பாட்டி பேய பார்த்த மாதிரி பயங்கரமா ரியாக்ட்லாம் பண்றீங்க. அப்படியே வச்சுக்க, சீக்கிரம் போ. வச்சுக்கவா? பாத்தீங்களா இல்லையா? எங்கிட்டேவா? என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்லப்பா, அது அது என்னன்னா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதனாலதான் நான் வண்டியில ஏறிட்டேன். என்கிட்ட பேசணும்னா வீட்டுல கூட பேசியிருக்கலாமே. நல்ல ஏசியை போட்டு ஜில்லு ஜில்லுன்னு படுக்க வச்சுட்டுல வந்தேன். நீங்க என்ன வெயில வந்து அலைஞ்சிட்டு இருக்கீங்க? இதுல நான் போன் பண்றேன், போனை வேற கட் பண்றீங்க. 3 வாட்டியா போனை கட் பண்ணீங்க பாட்டி, 3 வாட்டி. அது எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு தெரியுமா? என் மனசை உடைச்சிட்டீங்க. அது ஒண்ணு இல்லப்பா, நீ என் பக்கத்துல இருக்கும்போது நான் ரொம்ப பயந்து போயிடுறேன். அதனாலதான் வீட்டுல பேசல. அந்த பயம் இருக்கணும்ல. அப்போ இந்த விஷயத்த நீங்க ராதிகா கிட்ட சொல்லுவீங்களா? எனக்கு ராதிகாவோட சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் வேண்டாம். ஒரு விஷயம் உன் மனசை காயப்படுத்தும்னா அதை நான் என்னைக்குமே பேச மாட்டேன். அதுவும் இல்லாம எனக்கு நல்லா தெரியும், ராதிகா உன் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இது எப்படி மனசார சொல்றீங்களா இல்ல என் மேல இருக்க பயத்துல சொல்றீங்களா? இல்லப்பா, உண்மையாதான், நிஜமாதான். அப்படியா? பரவாயில்லையே. சொல்லுங்க, இதை என்ன பேசணும்னு சொன்னீங்களே. உங்ககிட்ட நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். நான் என்னைக்குமே உனக்கு ராதிகாவுக்கு நடுவுல வரவே மாட்டேன். அந்த மாதிரி உன் மனசுல ஏதாவது பயம் இருந்தா அதை தூக்கி போட்டுடு. எனக்கு ராதிகாவோட சந்தோஷம் தான் முக்கியம். உங்க சந்தோஷத்தை பார்க்க தான் ஆசைப்படுறேன். பாட்டி வேர்வையை தொடச்சுக்கோங்க பாட்டி. பாட்டி காலையில வரும்போது நீங்க வீட்டுல இருந்து என்ன சாப்பிட்டு வந்தீங்க? வேணா ஒண்ணு பண்றீங்களா? டெய்லியும் காலையில வீட்டு விட்டு அப்படியே வெளியே ஓடி போயிருங்க. இல்ல வெளியே வந்தோன்னு உங்க தோரணையே மாறி போச்சு. என்ன அழகா பேசுறீங்க. நல்ல பிள்ளையா இதே மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது பட்டி, மாறவே கூடாது. தம்பி, மாற வேண்டியது இருக்கு. தான் குழந்தையோட சந்தோஷத்துக்காக ஒரு மனுஷன் மாறித்தான் ஆகணும். விருப்பமே இல்லைன்னா கூட சிலதை பண்ணிதான் ஆகணும். ராதிகா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம். பாட்டி, ராதிகாவோட சந்தோஷன்ற பொறுப்பை நீங்க ஏன் கையில கொடுத்துருங்க, புரியுதா? விளையாட்டு வேற, சீரியஸா ராதிகா என்னோட பொறுப்பு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் ராதிகாவோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். அத நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அத வேண்டியது கிடைச்சு போச்சுல, சிரிக்கலாம்ல பட்டிப்பியாது. சரி வாங்க, உங்களுக்கு கூலா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என் பேத்தி கண் கலங்குனா தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இவன் இருக்கா. ஆனா அந்த மோகன் என் பேத்திக்கு வெறும் கண்ணீரை மட்டும்தான் கொடுத்தான். இவ ராதாக்காக சொந்தத்துக்கிட்ட எல்லாம் சண்டை போடுவான். ஆனா மோகன் சொந்தங்களுக்காக ராதாவை தூக்கி எரிஞ்சிட்டான். எதுவா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராதா இவனோட சந்தோஷமா இருப்பா. அதுக்காக நாங்கெல்லாம் விலகி இருந்தாலும் கூட பரவாயில்ல. கடவுளே, என் பேத்தி சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல கிராமத்துல இருந்து வந்து மோகன் அண்ணாவை மயக்கணும். அப்புறம் மோகன் அண்ணாவை விட்டுட்டு இப்போ பெரிய மீன் எதையும் மயக்கிட்ட போல இருக்கு. ஏதாவது திருடனா இருந்தா பெரிய ஆபத்தா இருக்கும்ல, என்ன கூப்பிட்டுருக்கலாமே. எனக்கு கழுகு பார்வை. அஜித் அண்ணா, ராதா, நீ எனக்கு கூட பிறந்தவ மாதிரி.
கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு சமரச பேச்சு இருக்குல்ல. என் பழைய வாழ்க்கையோட நிழல் கூட என் புது வாழ்க்கையில படாம பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் ஏன் இப்படி நடக்குது? என்ன நடக்குது கடவுளே கிருஷ்ணா? என்ன நடக்குது? நான் என் பழைய வாழ்க்கையை தூக்கி எரிஞ்சிட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். அவங்க எல்லாரையுமே நான் மறந்துட்டேன்ல. அப்புறம் ஏன் இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஏன் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க? அவங்கள பார்த்த உடனே எனக்கு எல்லா பழைய விஷயங்களும் ஞாபகம் வந்துடுச்சு. கீர்த்தி அக்கா, அஜித் அண்ணா, என்ன கடவுளே கிருஷ்ணா, அவங்க 2 பேர் கூட தான் நான் என் வாழ்க்கையோட ரொம்ப அழகான தருணங்களை எல்லாம் அனுபவிச்சேன். அவங்க என்னோட 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 குடும்பமா இருந்தாங்க, என்னோட குடும்பம். அவங்கள பார்த்த உடனே கடவுளே கிருஷ்ணா, எனக்கு அவங்கள கெட்டியா கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுச்சு, இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுச்சு. அவங்கள விட்டுறவே கூடாதுன்னு தோணுச்சு. அவங்களே கூடவே வச்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க இத்தனை வருஷம், அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நான் போன அப்புறம் வீட்டுல என்ன ஆச்சுன்னு கேட்க நினைச்சேன். எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு, என்னென்ன சோகம்லாம் நடந்துச்சுன்னு கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என் தலையெழுத்து இப்படி இருக்கு. அவங்கள நான் திட்டிட்டு எல்லாம் வந்திருக்கேன். ஆசைப்பட்டு கூட என்னால அவங்கள கட்டி பிடிக்க முடியல. அவங்க கிட்ட என்னால பேச கூட முடியலையே. யாரு மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருந்தனோ, யார நான் அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தனோ, இன்னைக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசிட்டு வந்தேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.